أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. எவர்கள் இரவிலும் பகலிலும் மறைவாகவும் வெளிப்படையாகவும் தங்களது செல்வத்தை செலவிடுகின்றார்களோ அவர்களுக்குரிய கூலி இறைவனிடத்தில் உள்ளது. அவர்களுக்கு எந்த அச்சமும் இருக்காது, அவர்கள் கவலை அடையவும் மாட்டார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் நம்பிக்கையாளர்களுக்கு பொருள் தியாகத்தின் பக்கம் கவனமூட்டியுள்ளான். இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், இதில் நம்பிக்கையாளர்களின் சிறப்பம்சம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் வழியில் இரவும் பகலும் செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மறைவாகவும் செலவு செய்கின்றனர், வெளிப்படையாகவும் செலவிடுகின்றனர். அல்லாஹ்வின் பார்வையில் இந்த இரண்டு வழிமுறைகளும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அந்தஸ்தை பெறுகின்றன. அதாவது மறைவாக செலவிடுவதும் வெளிப்படையாக செலவிடுவதும் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. ஏனென்றால் அல்லாஹ் பிரிதொரு இடத்தில் இவ்வாறு கூறுகின்றான், அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்வதற்கான நம்பிக்கையாளர்களின் எண்ணம் என்பது அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காகவே அமைகின்றது. அல்லாஹ் அதனை இவ்வாறு குறிப்பிடுகின்றான். அதாவது அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக அவர்கள் செல்வங்களை செலவிடுகின்றனர். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதை தவிர்த்து வேறு எதற்காகவும் அவர்கள் ஒருபோதும் செலவிடுவதில்லை. அதாவது அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதே அவர்களின் நோக்கமாக இருக்கின்றது. எனவே ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் அடையாளம் என்னவென்றால், அவர் நன்மையை மேற்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் வழியில் தனது தூய செல்வத்திலிருந்து செலவிட வேண்டும். இரவும் பகலும் நன்மையை செய்வதற்கான கவலை அவரிடத்தில் இருக்க வேண்டும். சில நேரத்தில் வெளிப்படையாகவும் நன்மையை செய்ய வேண்டும், சில முறை மறைமுகமாகவும் நன்மையை செய்ய வேண்டும். இந்த தியாகங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு விடுகின்றன. ஆனால் நிபந்தனை என்னவென்றால், இந்த தியாகங்களை செய்வதன் நோக்கம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதாக இருக்க வேண்டும். ஒருவேளை பிறருக்கு காட்டுவதற்காக இந்த தியாகங்கள் இருக்குமென்றால் பின்னர் அந்த தியாகங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான அந்தஸ்தை பெற முடியாது. பிறருக்கு காட்டுவதற்காக தியாகங்கள் செய்யக்கூடியவர்களின் தியாகங்கள் அவர்களின் முகத்திலேயே வீசப்படும். எனவே இந்த உயிரோட்டத்தை கண்முன் நிறுத்தியவாறு ஒரு நம்பிக்கையாளர் எப்போதும் பொருள் தியாகம் செய்ய வேண்டும். இந்த உயிரோட்டத்தை கருத்தில் கொண்டவாறு ஜமாத் உறுப்பினர்கள் அல்லாஹ்வின் அருளால் பொருள் தியாகம் செய்கின்றனர். இந்த உயிரோட்டம் இல்லை என்றால் பின்னர் நமது தியாகங்கள் பயனற்றதாகும், மேலும் அவை வீணாகக்கூடியதாகும். இந்த நபர் இவ்வளவு தியாகம் செய்திருக்கின்றார், நான் அவரை விட அதிகமாக தியாகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக
பொருள் தியாகம் செய்யப்படும் என்றால் பின்னர் அது பயனற்றதாகும். அல்லது இந்த ஜமாத் நம்மை விட பொருள் தியாகத்தில் முன்னேறிவிடக் கூடாது. அவ்வாறு முன்னேறிவிட்டால் நம்மை பற்றி மக்கள் என்ன கூறுவார்கள் என்பதற்காகவும் பொருள் தியாகம் செய்யக்கூடாது. நன்மைகளில் போட்டியிடுதலின் ஆன்மா என்பது நிச்சயமாக நல்ல விஷயம்தான். ஆனால் நம்மை பற்றி மக்கள் என்ன கூறுவார்கள் என்ற எண்ணம் கூடாது. மாறாக அல்லாஹ்வின் பார்வையில் நாம் அதிகமாக பொருள் தியாகம் செய்யக்கூடியவராக ஆகிவிட வேண்டும் என்பதற்காக பொருள் தியாகம் செய்ய வேண்டும். அவ்வாறிருந்தால் பின்னர் அது நன்மைகளில் முந்துதல் என்பதற்கான உயிரோட்டமாக அமையும். மேலும் நான் இவ்வளவு சந்தா கொடுக்கின்றேன் என்று பெருமையுடன் மக்களுக்கு கூறுவதற்காக சந்தா கொடுத்தல் கூடாது. அல்லது ஏதாவது ஒரு கருத்து வேறுபாட்டின் போது நான் இவ்வளவு பொருள் தியாகம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன், எனவே எனது கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அல்லது எனக்கு இந்த சலுகை வழங்கப்பட வேண்டும் என்று ஜமாத் அமைப்பிடம் தனது நன்மையை சுட்டிக்காட்டுவதற்காக சந்தா கொடுக்கக்கூடாது. அல்லது நான் இவ்வளவு பொருள் தியாகம் செய்து காலத்தின் கலிஃபா அல்லது பொறுப்பாளர்களின் பார்வையில் வந்துவிட வேண்டும், மேலும் தான் புகழப்பட வேண்டும் என்பதற்காகவும் சந்தா கொடுக்கக்கூடாது. இதுபோன்ற விஷயங்களுக்காகவெல்லாம் சந்தா கொடுக்கக்கூடாது. இந்த அனைத்து விஷயங்களும் தவறாகும், பயனற்றதாகும், வீணானதாகும், மேலும் தியாகத்தின் உயிரோட்டத்திற்கே எதிரானதாகும். மாறாக அவை அனைத்தும் நஷ்டத்திற்கு காரணிகளாக அமையும். அல்லாஹ் கூறுகின்றான், இவை அனைத்தும் தவறாகும். எனது வழியில் செலவிட வேண்டுமென்றால் பின்னர் எனது திருப்தியை பெறுவது மட்டுமே ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். ஆயினும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியம் வழங்குகின்றான். ஆனால் அந்த கண்ணியம் அந்த நபரை பணிவிலும் தாழ்மை குணத்திலும் முன்னேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்வதென்றால், மக்கள் தம்மை புகழ்வதும் காலத்தின் கலிஃபாவின் பார்வையில் வருவதும் அவருக்கு வெட்கத்திற்குரியதாக இருக்க வேண்டும். அவர்கள் தமக்காக துஆ செய்ய வேண்டும் மற்றும் ஒரு உறுதியான தொடர்பு உருவாகிவிட வேண்டும் என்பதற்காகவே அந்த ஆசை கொள்பவர்களாக இருக்க வேண்டும். இயல்பான விஷயம் என்னவென்றால், எந்த நபரிடத்தில் பைய செய்திருக்கின்றோமோ அவரின் துஆக்களிலிருந்து பங்கு பெற வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்கு இருக்கும். உண்மையான கிலாபத்தின் மீது நம்பிக்கை இருக்கும் என்றால் பின்னர் அதுபோன்ற ஆசையில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நியத் பிறருக்கு காட்டுவதற்காக இருக்கக்கூடாது. மாறாக நான் இறைவனின் திருப்தியை பெற வேண்டும், மேலும் எனது இந்த தியாகத்தின் காரணமாக நான் இறைவனின் நெருக்கத்தை பெறக்கூடியவனாக ஆகுவதற்கு காலத்தின் கலீஃபா எனக்காக துஆ செய்ய வேண்டும், மேலும் நான் அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடியவனாக ஆகிவிட வேண்டும் ஆகிய இந்த எண்ணங்கள் தான் நியத்தாக இருக்க வேண்டும். எனவே இந்த சிந்தனையும் அல்லாஹ்வின் போதனைக்கு ஏற்புடையதாக உள்ளது. அல்லாஹ் கூறுகின்றான், எனது கவனத்தை பெறுவதற்காகவும் எனது திருப்தியை பெறுவதற்காகவும் களப்பற்ற தன்மை கொண்டவராக திகழ்ந்து செலவிடுகின்ற போது எனது வாக்குறுதி என்னவென்றால், நான் உங்களது அச்சத்தை போக்கிவிடுவேன், உங்களது துன்பத்தையும் அகற்றி விடுவேன், உங்களின் உள்ளத்திற்கு அமைதிக்கான ஏற்பாட்டையும் செய்து விடுவேன், உங்களுக்கு ஆறுதல் வழங்குவேன், உங்களை நான் எனது மடியில் அமர்த்திக் கொள்வேன். அல்லாஹ்வின் அருளால் இக்காலகட்டத்தில் எவர்கள் காலத்தின் இமாமை, வாக்களிக்கப்பட்ட மசீகை மற்றும் வாக்களிக்கப்பட்ட மஹதியை, மேலும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரை ஒப்புக்கொண்டுள்ளார்களோ அவர்களிடமே இதுபோன்ற எண்ணம் இருக்கின்றது. அதாவது அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக பொருள் தியாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் உள்ளது. மேலும் அல்லாஹ் அவர்களின் பொருள் தியாகத்திற்கு கனிகளை வழங்காமல் விட்டுவிடுவதும் இல்லை. அல்லாஹின் திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹின் வழியில் அவர்கள் செலவிடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சில நேரத்தில் அத்துடன் அவர்களுக்கு அருள் செய்கின்றான். சில முறை செல்வத்தின் வடிவிலும் சில முறை வேறொரு வகையான அன்பளிப்பின் வடிவிலும் அருளுகின்றான். அதற்கான உதாரணத்தை நாம் அனுதினமும் நமது ஜமாத்தில் பார்த்து வருகின்றோம். 10, 20 அல்லது நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் மட்டுமல்ல, மாறாக அதுபோன்ற ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றன. இன்னும் கூறப்போனால் லட்சக்கணக்கான உதாரணங்கள் உள்ளன என்றே நான் கூறுவேன். அதன் மூலம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடியவர்கள்
அதுபோன்ற சம்பவங்களை கடந்தே செல்கின்றனர். மேலும் தம்முடன் நடக்கின்ற விஷயங்களை அவர்கள் பார்க்கவும் செய்கின்றனர். அதன் மூலம் அவர்களின் ஈமானிய உறுதி முன்னேற்றம் அடைகின்றது. நிச்சயமாக இந்த பொருள் தியாகம் செய்யக்கூடியவர்கள் இதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது அவர்களின் மனைவி மக்கள் மீதும் அவர்களுக்கு உரிமைகள் இருக்கின்றன, கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை ஆற்றுவதும் ஒரு நம்பிக்கையாளரின் கடமையாகும். தனது மனைவி மக்களின் உரிமையிலிருந்து அவர்களை விலக்கி வைப்பதும் அவர்களின் தேவைகளை முழுமை செய்யாமல் இருப்பதும் பாவமாகும். ஆயினும் இதனையும் அவர்கள் நினைவிற்கொள்ள வேண்டும். அதாவது போதுமென்ற மனதை உருவாக்கியவாறும் தனது குடும்பத்தினருக்கு போதுமென்ற மனதின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தும் அவர்களுக்கு அதற்கான உணர்வை ஊட்டியும் பொருள் தியாகம் செய்வதன் பக்கம் அவர்களுக்கு கவனமூட்ட வேண்டும். பின்னர் அந்நிலையில் அதுபோன்ற நபர்களின் பிள்ளைகள் அல்லாஹ்வின் அருட்களுக்கு எந்த அளவிற்கு வாரிசாகிவிடுகின்றனர் என்றால் மனிதன் ஆச்சரியத்திற்குள்ளாகிவிடுகின்றான். தற்போது பொருள் தியாகம் செய்யக்கூடியவர்களின் தியாகத்தின் காரணமாக அவர்கள் மீது அல்லாஹ் எவ்வாறு அருள் செய்தான், அல்லது செல்வத்தை செலவிடுவதன் பக்கம் அல்லாஹ்வின் புறமிருந்து தூண்டுதல் நிகழ்ந்த பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வாறு அருளினான் என்பதற்கான சில சம்பவங்களை நான் எடுத்துரைப்பேன். இந்த சம்பவங்கள் ஏன் எடுத்துரைக்கப்படுகின்றன என்றால் சில முறை இதன் மூலம் பயன் கிடைக்கின்றது. அதாவது இந்த சம்பவங்கள் மற்றவர்களுக்கும் உந்துதலை ஏற்படுத்துகின்றது. இந்த சம்பவங்கள் எங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தின, எங்களுக்கும் பொருள் தியாகம் செய்வதற்கான உந்துதல் ஏற்பட்டது. பின்னர் நாங்களும் அல்லாஹ்வின் அருட்களின் காட்சிகளை கண்டு உணர்ந்தோம் என சிலர் எனக்கு கடிதமும் எழுதுகின்றனர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆன் கூறுகின்றது, நீங்கள் உங்களது எல்லா பணிகளையும் மக்களிடத்திலிருந்து மறைக்காதீர்கள். மாறாக நுட்பங்களை அடிப்படையாக கொண்டு உங்களின் சில நற்செயல்களை மறைமுகமாகவும் மேற்கொள்ளுங்கள். மறைமுகமாக செய்வது உங்களது நஃப்ஸிற்கு சிறந்தது என்பதை நீங்கள் உணர்ந்தால் மறைமுகமாக செய்யுங்கள். மேலும் சில செயல்களை வெளிப்படையாகவும் செய்யுங்கள். அதாவது நன்மைகளை வெளிப்படுத்துவதால் பொதுமக்களுக்கு நன்மை உள்ளது என நீங்கள் கண்டால் நன்மைகளை வெளிப்படையாக செய்யுங்கள். ஏனென்றால் அதன் மூலம் உங்களுக்கு 2 மடங்கு நற்கூலி கிடைக்கும். மேலும் பலவீனமான மக்கள் உங்களை பின்பற்றி இந்த நன்மையை செய்ய வேண்டும். வெறும் கூற்றினால் மக்களுக்கு புரிய வைக்காமல் செயலினாலும் மக்களுக்கு உந்துதலை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் எல்லா இடங்களிலும் பேச்சு தாக்கத்தை ஏற்படுத்தாது. மாறாக பெரும்பாலான இடங்களில் முன்னுதாரணம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே நான் இன்று எடுத்துரைக்கின்ற சம்பவங்களை அல்லது எடுத்துரைக்க இருக்கும் சம்பவங்களை மக்களுக்கு கூறும்படி எனக்கு எவரும் கூறுவதில்லை. மாறாக நான் சுயமாகவே உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். ஏனெனில் இந்த முன்னுதாரணங்களின் நல்ல தாக்கம் மக்கள் மீது ஏற்பட வேண்டும் என்பது எனது நோக்கமாகும். இன்னும் சொல்வதென்றால், நீங்கள் எங்களது சம்பவங்களை எடுத்துரைக்க வேண்டுமென்றால் கூட எங்களது பெயர்களை குறிப்பிட வேண்டாம் என்றே எனக்கு சிலர் கடிதம் எழுதுகின்றனர். எவ்வாறு இருப்பினும் நான் தற்போது சில சம்பவங்களை எடுத்துரைக்கின்றேன். எவர்களுடன் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதோ அவர்களுக்கு இந்த சம்பவங்கள் இரட்டை நற்கூலிக்கு காரணியாக அமையட்டுமாக. ஒரு நற்கூலி என்னவென்றால், அவர்கள் அல்லாஹின் வழியில் தியாகம் செய்துள்ளனர். மற்றொன்று, அவர்களின் இந்த முன்னுதாரணம் மற்றும் சம்பவத்தின் காரணமாக மற்றவர்களுக்கும் பொருள் தியாகம் செய்வதற்கான உந்துதல் ஏற்படும், அல்லது பொருள் தியாகத்திற்கான புரிதலும் அவர்களுக்கு ஏற்படும். பையத் செய்த பிறகு அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக பொருள் தியாகம் செய்வதற்கு எந்த அளவுக்கு துடிப்புள்ளது என்பதை பற்றி அல்பானியா முபல்லிக் சமத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள். 2020ஆம் ஆண்டு மாநாட்டில் எனது நிறைவுரை இருந்தது. அதில் நான் அல்லாஹின் அருட்களை பற்றி பேசியிருந்தேன். ஒரு அல்பானிய நண்பர் இந்த சொற்பொழிவை கேட்டுக் கொண்டிருந்தார். அவர் பெயர் ஜாஃபர் கோஷி ஆகும். நான் அதில் அவர் அஹ்மதியத்தை ஒப்புக்கொண்ட சம்பவத்தையும் எடுத்துரைத்திருந்தேன். முபல்லிக் சாப் அது பற்றி எழுதுகின்றார், ஆகஸ்ட் மாதம் வரை அவருக்கு எந்த வருமானமும் இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் ஜும்மா தொழுகைக்கு பிறகு அவர் மற்ற அகமதி இளைஞர்கள் கொடுக்கின்ற சந்தாக்களை பற்றிய விவரங்களை எனக்கும் கூறுங்கள் என்று கூறினார். எனவே மீண்டும் சந்தாவை பற்றி அவருக்கு எடுத்துரைக்கப்பட்டது. அதற்கு முன்பும் அவருக்கு கூறப்பட்டிருந்தது. அதன் பிறகு அவர் கூறினார், அவரது வீடு வாடகைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, அந்த வாடகை வசூலாகியும் உள்ளது. அந்த முதல் வருமானத்திலிருந்து வருமானத்தை விட அதிகமாக சந்தாவை எடுத்துக்கொண்டு அவர் பள்ளிவாசலுக்கு வந்தார்.
மேலும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள அளவுகோலுக்கு பிறகு எஞ்சியுள்ள தொகையில் தாரிக் ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீத் சந்தாவை செலுத்திவிடுங்கள் என்று என்னிடம் கூறினார். அப்போது நான் இவ்வாறு அவரிடம் கூறினேன், அதாவது பொருள் தியாகம் செய்யக்கூடியவர்களுக்கு பல மடங்கு நற்கூலியை நான் வழங்குவேன் என அல்லாஹ் திருக்குரானில் வாக்குறுதி வழங்கியுள்ளான் என்று கூறியபோது, நான் இந்த எண்ணத்தில் சந்தா கொடுக்கவில்லை, நான் அல்லாஹின் திருப்தியை பெறுவதற்காகவே சந்தா கொடுத்தேன். மேலும் மார்க்கத்திற்காக பொருள் தியாகங்கள் செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிகாட்டலும் உள்ளது. எனவே நான் சந்தா கொடுத்தேன். மேலும் மார்க்கத்திற்காக பொருள் தியாகம் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தின் கட்டளையுமாகும். அதனால் நான் சந்தா கொடுத்தேன் என்று அவர் என்னிடம் கூறினார். மேலும் தற்போது ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அவர் சந்தா செலுத்தி வருகின்றார். உலகவாதிகளின் எண்ணம் ஒரு நொடிப்பொழுதில் மாறிவிடுகின்றது. அர்ஜென்டைன் நாட்டின் முபல்லிக் சர்வர் சாஹிப் எழுதுகின்றார், அர்ஜென்டைனில் கொரோனா வைரஸ் மற்றும் பொதுவான பணவீக்கத்தின் காரணமாக பொதுமக்கள் பெரும் பொருளாதார கஷ்டங்களுக்கு ஆளாகியுள்ளனர். ஆயினும் இந்த சூழ்நிலையிலும் புதிய அகமதிகளுக்கு அல்லாஹின் வழியில் செலவிடுவது இஸ்லாத்தின் கட்டளைகளில் ஒரு கட்டளையாகும் என எடுத்துரைக்கப்பட்டது. அஹ்மதியார் ஜமாத்தில் அந்த இறை கட்டளைகளின்படி செயல்படுவதற்கு அமைந்துள்ள கிளைகளில் ஒரு கிளை தஹ்ரீக் ஜதீத் சந்தாவாகும். அப்போது புதிதாக பைய செய்த உள்ளூரை சார்ந்த நண்பர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தமது தகுதிகளுக்கேற்ப பொருள் தியாகம் செய்தனர். அவர்களில் ஒருவர் ஃபாத்திமா வரோனிகா சாஹிபா என்பவரும் ஒருவர் ஆவார். அவருக்கு அசாதாரண தியாகங்கள் செய்வதற்கு நற்பாக்கியம் கிடைத்தது. அவர் விதவை ஆவார். தொழில் அடிப்படையில் அவருக்கு மிக குறைந்த வருமானமே இருந்தது. ஆண்டு முடிவடைய சில நாட்களே எஞ்சியிருந்தன என்று ஒட்டுமொத்தமாக புதிதாக பைய செய்த நபர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. அப்போது அன்னார் எனக்கு தூது செய்தி ஒன்றை அனுப்பி வைத்தார். அதில் அன்னார் கூறுகின்றார், இப்போது எனக்கு ஆற்றல் இல்லை, ஆனால் எதிர்வரும் சில நாட்களில் சிறிது தொகையை நான் சந்தாவாக செலுத்திவிடுவேன் என்று அவர் கூறினார். எனவே சில நாட்களுக்கு பிறகு அன்னார் 5000 அர்ஜென்டைன் பைசூஸ் சந்தாவாக கொடுத்து விட்டார். அவரது தகுதிக்கேற்ப அவர் கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் அர்ஜென்டைன் நாட்டின் பொதுவான பொருளாதார சூழலை பார்க்கும்போது அது அசாதாரண தொகையாக இருக்கின்றது. முபல்லிக் சாப் எழுதுகின்றார், அன்னாரது இந்த உணர்வை கண்டு நான் மிகவும் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் என்று நான் கூறினேன். அப்போது இதில் நன்றி கூறுவதற்கு என்ன உள்ளது? நான் இஸ்லாத்தை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளேன், அதனை புரிந்தே ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். மார்க்கத்திற்காக தியாகங்கள் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் கட்டளைகளில் ஒரு கட்டளையாகும் என்று அவர் என்னிடம் கூறினார். நான் எனது பணிகளின் மும்முரத்தின் காரணமாக நேரத்தை தியாகம் செய்ய முடியவில்லை. ஒரு அகமதி முஸ்லிமிற்கு என்ன பொறுப்புள்ளதோ அந்த அளவிற்கு நான் ஜமாத்திற்கு நேரத்தை தியாகம் செய்யவில்லை. அதனை எண்ணி நான் வெட்கப்படுகின்றேன் என்று பதில் கூறினார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தில் முழுமையான நன்றி உணர்வுடன் இந்த புரட்சியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றார். அல்லாஹ்வின் திருப்தியை எவ்வாறு பெற வேண்டும், மேலும் அதற்காக என்ன முயற்சி செய்ய வேண்டும், மேலும் எவ்வாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூது செய்தியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். சராதனியா இந்தோனேஷியாவின் தீவுகளில் ஒரு தீவாகும். அங்கிருந்து அமீர் சாப் எழுதுகின்றார்கள், டங்கரின் என்ற நகரத்தில் முர்சிலா என்ற பெண்மணி இருக்கின்றார். கொரோனா காரணமாக அவரது கணவர் வேலை இழந்து விட்டார். அவர் வியாபாரம் ஒன்றை தொடங்கினார், ஆனால் அதில் லாபம் கிடைக்கவில்லை. பின்னர் ஆன்லைன் மோட்டார் சைக்கிள் டாக்ஸி கம்பெனியில் பணி செய்ய தொடங்கினார். அதிலும் அதே கஷ்டங்களையே அவர் எதிர்கொண்டார். எந்த அளவுக்கு நிலைமை ஏற்பட்டதென்றால், அடுத்த நாள் உணவு உண்பதற்கு எதுவும் கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலையும் அவருக்கு ஏற்பட்டது. ரமலானில் தாரிக் ஜதீத் வாக்குறுதியை முழுமை செய்துவிட வேண்டும் என்பது எங்களது ஆசையாக இருந்தது. வாக்குறுதி முழுமையாகிவிட வேண்டும் என்பதற்காக துவா செய்யும்படி என்னிடம் அவர் கூறியிருந்தார். ஒரு நபர், நீங்கள் வாக்குறுதி ஏதும் செய்திருக்கின்றீர்களா என்று கனவில் என்னிடம் கேட்டார். அதற்கு நான் ஆம் என்று கூறினேன். அப்போது அந்த நபர், அப்படி என்றால் அந்த வாக்குறுதியை முழுமை செய்யுங்கள் என்று கூறினார். நான் கண் திறந்து பார்த்தபோது தஹஜுத் தொழுகைக்கான நேரமாக இருந்தது. தஹஜுத் தொழுகைக்கு பிறகு சஹரி நேரத்தில் நான் அந்த கனவை பற்றி எனது கணவரிடம் கூறினேன். சில நாட்களுக்கு பிறகு எனது கணவர் வீட்டிற்கு வந்தார். மேலும் ஒரு பெரும் தொகையை என்னிடம் கொடுத்து விரைவாக சென்று தாரிக் ஜதீத் வாக்குறுதியை முழுமை செய்து விடுங்கள் என்று என்னிடம் மகிழ்ச்சியுடன் கூறினார். எனது கணவர் ஆன்லைன் மோட்டார் சைக்கிள் டாக்ஸி தொழிலில் கிடைத்த லாபமான
50,000 இந்தோனேஷியன் பணத்தை பெறுவதற்காக வங்கிக்கு சென்றபோது அவரது கணக்கில் அதைவிட 20 மடங்கு அதிகமாக தொகை வந்திருப்பதை கண்டார். இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆயினும் இது அல்லாஹுவின் உதவியாகவே இருந்தது. அவன் எங்களது எண்ணத்தை கண்டு இந்த அருளை எங்கள் மீது செய்திருக்கின்றான் என்று அந்த பெண்மணி எழுதுகின்றார். இவ்வாறு அல்லாஹ் கவலைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் தனது அடியார்களை வெளியேற்றுகின்றான். இந்தோனேஷியா அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், லாம்போங் என்ற கிராமத்தில் நூர் சாஹிபா என்ற ஒரு அகமதி பெண்மணி இருந்தார். அவர் தினமும் தனது கணவருடன் ஒரு தொடக்கப் பள்ளியில் பொருட்களை விற்பனை செய்து வந்தார். அதிக லாபம் அதில் கிடைக்கவில்லைதான். எனினும் அது அன்றாட தேவைகளுக்கும் சந்தா கொடுப்பதற்கும் போதுமானதாக இருந்தது. அவர் ஒவ்வொரு மாதமும் மிக ஆர்வமுடன் சந்தா செலுத்துவார். கொரோனா வைரஸ் காரணமாக 2 மாதம் பள்ளிக்கூடம் அடைக்கப்பட்டு விட்டது. மேலும் வருமானமும் அதனால் நின்றுவிட்டது. சந்தா எவ்வாறு செலுத்துவது என்று அவர் மிகவும் கவலைப்பட்டார். அப்போது அவரிடமும் அவரது மகனிடமும் உண்டியல் ஒன்று இருப்பது அவரது நினைவுக்கு வந்தது. அந்த உண்டியலில் அவர்கள் பைசாவை சேமித்து வந்தனர். அந்த உண்டியலை உடைத்து தஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃப் ஜதீத் சந்தாவை கொடுத்து விடலாம் என்று அவர்கள் எண்ணினர். அவர்கள் பிள்ளைகளுக்கும் பொருள் தியாகத்தின் முக்கியத்துவத்தை புரிய வைத்தார்கள். பிள்ளைகள் அந்த தொகையை சந்தாவாக செலுத்திவிட்டார்கள். ரமலானுக்கு முன்பாக அவர்கள் கூறுகின்றார்கள், வீட்டில் ஒரே ஒரு குவளை அரிசிதான் இருந்தது. அது பிள்ளைகளுக்கு கூட போதுமானதாக இருக்கவில்லை. அவர் கூறுகின்றார், நான் பிள்ளைகளுக்கு உணவை ஆயத்தம் செய்தேன். பிள்ளைகள் சோறு மற்றும் தண்ணீரை கொண்டு உணவு உண்டனர். நீங்கள் ஏன் எங்களுடன் உணவு உண்பதில்லை என பிள்ளைகள் எங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தனர். உணவு குறைவாகவே இருந்தது. எனவே தாய் தந்தையர் தியாகம் செய்தனர். சிரிப்பை தவிர அவர்களுக்கு எங்களிடம் எந்த பதிலும் இல்லை. மதிய வேளை வந்தது. பிள்ளைகளுக்கு மீண்டும் பசி எடுத்தது. குறைவான உணவு எஞ்சியிருந்தது. ஒரு பிள்ளை மட்டுமே சாப்பிடுகின்ற அளவிற்கு உணவு இருந்தது. மற்றொரு பிள்ளைக்கும் பசி எடுத்தது. அவர் அழத் தொடங்கினார். அப்போது துவாவை தவிர எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. தொழுதோம், மிக அதிகமாக துவா செய்தோம். சிறிது நேரத்திலேயே இறைவன்புறமிருந்து உதவியும் வந்தது. ஒருவர் வந்தார். அவரது நிலத்தில் பணி செய்வதற்கு தொழிலாளிகளின் தேவை ஏற்பட்டது. ஆக எனது கணவருக்கு பணியும் கிடைத்தது. மேலும் எங்களது தேவையும் அதன் மூலம் முழுமையானது. மாலி நாட்டினுடைய முரப்பி சாஹிப் ஹாஃபில் அத்தாவுல் ஹலீம் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார், 70 வயது முதிய பெண்மணி யதாரா தர்காரோ சாஹிபா ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக சந்தா செலுத்தி வருகின்றார். 70 வயதான முதிய அகமதியான யதாரோ தர்காரோ சாஹிப் ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக சந்தா செலுத்தி வருகின்றார். அவர் வசியத் அமைப்பிலும் இணைந்துள்ளார். அவர் சந்தா கொடுப்பதற்காக 7 கிலோமீட்டர் கரடு முரடான பாதைகளை சைக்கிளில் கடந்து வருவார். சில காலம் முன்பு அவரது நிலத்தில் அருகிலுள்ள கிராமத்தின் தலைவர் இடத்தை அபகரித்துக் கொண்டார். அதன் காரணமாக அவர் மிகவும் கவலைக்குள்ளானார். துவாவிற்காக எனக்கும் கடிதம் எழுதினார். மேலும் தொடர்ச்சியாக சில தொகையை சந்தாவாக கொடுத்து வந்தார். அல்லாஹ் அருள் செய்தான். எந்த நீதிபதி அதற்கு முன்பு அவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியிருந்தாரோ அவர் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார். அவரது நிலம் அவருக்கு திரும்ப கிடைத்துவிட்டது. அவருக்கு அதற்கான எந்த நம்பிக்கையும் இருந்திருக்கவில்லை. ஏனெனில் கிராமத்தின் தலைவர் என்பவர் மிக உயர்ந்த மனிதராவார். மிகவும் அதிகாரம் படைத்தவராக இருந்தார். நீதிபதி தலைவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவார் என்பதை எவரும் சிந்தித்து கூட பார்க்கவில்லை. அவர் தனது கிராமத்தில், இன்னும் சொல்ல போனால் தனது மண்டலத்தில் உள்ள பள்ளிவாசலுக்கு வந்து ஜும்மா தொழுகைக்கு பிறகு அனைத்து மக்களுக்கு முன்பும் இறை உதவிக்கான அந்த சம்பவத்தை எடுத்துரைத்தார். அதன் காரணமாக மற்றவர்களும் பெரும் தாக்கத்திற்கு ஆளாகினர். இவ்வாறு அல்லாஹ் அச்சத்தையும் அமைதியில் மாற்றிவிடுகின்றான். பிரான்ஸ் நாட்டின் அமீர்சா அவர்கள் எழுதுகின்றார்கள், ஒரு நண்பர் தனது சம்பவத்தை என்னிடம் இவ்வாறு கூறினார். நான் இந்த ஆண்டு எனது தஹ்ரீக் ஜதீத் வாக்குறுதியை கடந்த ஆண்டை காட்டிலும் 2 மடங்கு அதிகரித்து 1000 யூரோ என எழுதினேன். ஆனால் தற்செயலாக ஊரடங்கு உத்தரவின் காரணமாக எனது வருமானம் மிகவும் குறைந்துவிட்டது. வாக்குறுதியை முழுமை செய்வது என்பது வெளிப்படையாக சாத்தியமாக தோன்றவில்லை. நான் கொஞ்சம் கடனும் வாங்கியிருந்தேன். அதனையும் திருப்பி செலுத்த வேண்டிய நிலை இருந்தது. ஆயினும் 1000 யூரோ என்ற எனது வாக்குறுதியை முழுமை செய்வது என்பதும் மிக கடினமாக இருந்தது.
துவாவை தவிர எனக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை. என்ன வருமானம் கிடைத்தாலும், நான் சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும், என்ன ஆனாலும் சரி, நான் எனது வாக்குறுதியை முழுமை செய்தே தீர்வேன் என்று நான் எனது மனதிற்குள்ளேயே எண்ணிக்கொண்டேன். அல்லாஹ் தனது அருள் மற்றும் தனிப்பட்ட கருணையின் காரணமாக எனக்கு அதே வாரத்தில் எனது முதலாளியின் சார்பாக ஊரடங்கு உத்தரவின் காலத்தில் பணி செய்ததை அடிப்படையாக கொண்டு எனக்கு ஊதியம் வழங்கப்பட்டது. நான் எனது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு போனஸாக கிடைத்த 1000 யூரோ பணத்தை கொடுத்து விட்டேன். இது அல்லாஹ்வின் சார்பாக எனக்கு கிடைத்ததாக நான் கருதுகின்றேன் என்று அவர் கூறுகின்றார். நான் வாக்குறுதி செய்ததால் அல்லாஹ்வின் புறமிருந்து அது எனக்கு கிடைத்தது. ஏனென்றால் இந்த கடினமான நேரத்தில் எனது முதலாளி எனக்கு இவ்வளவு பெரிய போனஸ் தொகையை வழங்குவதை என்னால் எண்ணிக்கூட பார்க்க முடியாது. லாக்டவுன் பற்றிய பேச்சு வந்ததால் நான் இதனையும் கூறிவிடுகின்றேன். இன்றிலிருந்து 4 வாரங்கள் இங்கு லாக்டவுன் ஆரம்பமாகியுள்ளது. எனவே இங்கு பள்ளிவாசலில் இன்று எனக்கு முன்னால் குத்துபாவில் எந்த தொழுகையாளியும் இல்லை. ஏனெனில் குத்துபா நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் பாங்கு கொடுப்பவரை தவிர வேறு எவரும் இருக்கக்கூடாது என நம்மிடம் கூறியுள்ளனர். கனடாவை சார்ந்த ஒரு சிரியன் அகமதி எனக்கு கடிதம் எழுதினார். மேலும் தனது அந்த கடிதத்தில் எனது சம்பவத்தை எங்காவது எடுத்து கூற நேரிட்டால் எனது பெயரை குறிப்பிட வேண்டாம் எனவும் அவர் எழுதியுள்ளார். அவர் கூறுகின்றார், இஸ்லாமாபாத்தில் புதிய மர்கஸ் கட்டப்பட்ட பிறகு அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவாறு அந்த மகிழ்ச்சியின் காரணமாக தஹ்ரீக் ஜதீத் சந்தாவில் 5000 கனடியன் டாலர் கூடுதலாக வழங்குவதாக நான் வாக்குறுதி செய்திருந்தேன். கடந்த வருடம் அவர் வாக்குறுதி செய்ததாக அவர் கூறுகின்றார். தொடர்ந்து அவர் எழுதுகின்றார், அந்நாட்களில் எனது மாத வருமானம் 4000 டாலராக இருந்தது. ஆனால் அந்த நாட்கள் நல்ல நாட்களாக இருந்தன, சூழல்கள் நல்ல சூழலாக இருந்தன. சில மாதங்களுக்கு பிறகு நான் கார் ஒன்றையும் வாங்கினேன். மேலும் எனது பணியையும் மாற்றிக்கொண்டேன். அதனால் எனது வருமானம் மேலும் அதிகரித்தது. நான் சிரியாவில் உள்ள எனது குடும்பத்தினருக்கும் தொகைகளை அனுப்பி வந்தேன். 5000 டாலர் என்ற வாக்குறுதியையும் முழுமை செய்ய விரும்பினேன். மேலும் அல்லாஹ்வே எனக்கு சந்தாவை கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்து தருவாயாக என தினமும் துவா செய்து வந்தேன். 2020ஆம் ஆண்டு ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டது. ஒரு மாதம் பணிக்கு செல்ல முடியாமல் போய்விட்டது. மாதாந்திர செலவுகளுக்கு கடன் வாங்கும் நிலை எனக்கு ஏற்பட்டது. பின்னர் கொரோனா காரணமாக பொருளாதார நிலைமை மிகவும் மோசமடைந்தது. லாக்டவுன் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் கணவனும் மனைவியும் மிக மலிவான உணவுகளையே உண்டு வந்தனர். அந்த நிர்பந்தத்திற்கு அவர்கள் ஆளாகினர். ஆண்டு முடிவதற்குள் எப்படியாவது வாக்குறுதியை முழுமை செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து வந்தனர். ரமலானிலேயே சந்தாவை முழுமை செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் துவாம் செய்து வந்தனர். அவர்கள் கூறுகின்றார்கள், பின்னர் நான் டாக்ஸி பணியை விட்டுவிட்டு உணவு டெலிவரி செய்யும் வேலையை தொடங்கினேன். அல்லாஹ்வின் அருளால் நிலைமையும் நல்லதாக மாறியது. எனவே நாங்கள் மீண்டும் உறுதியெடுத்தோம். காலத்தின் கலிஃபாவின் துவாக்களில் பங்கு பெறுவதற்காக ரமலான் முடிவதற்கு முன்பாகவே வாக்குறுதியை முழுமை செய்ய வேண்டும் என்று நாங்கள் உறுதி பூண்டோம். அவர் கூறுகின்றார், தனது வேலை நேரத்தை அதிகரித்து தினமும் 11 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் வரை வேலை செய்ய தொடங்கினோம். அதன் பிறகு எந்தெந்த இடத்திலிருந்து எங்களுக்கு வருமானம் வந்ததென்றால் நாங்கள் அதனை எதிர்பார்க்கவே இல்லை. எனது மாத வருமானம் 9000 டாலராக அதிகரித்தது. இவ்வாறு அல்லாஹின் அருளால் நாங்கள் ரமலானின் தொடக்கத்திலேயே 10 நாட்களுக்கு முன்பாக வாக்குறுதியை முழுமை செய்துவிட்டோம். எனது வாக்குறுதி இதைவிட 3 மடங்கு அதிகமாக இருந்திருந்தால் கூட ஆண்டு முடிவதற்குள் நான் எனது வாக்குறுதியை முழுமை செய்திருப்பேன். இது எனது நம்பிக்கையாகும் என்று அவர் எழுதியிருக்கின்றார். அவர் சிரியாவில் உள்ள தனது ஏழை உறவினர்களுக்கும் உதவி செய்து வருகின்றார். சிரோலியோன் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், அங்கு உஸ்மான் சாஹிப் என்று ஒருவர் இருக்கின்றார். ஃப்ரீ டவுன் என்ற இடத்தின் ஒரு ஜமாத்தின் இமாம் ஆவார். அவர் கூறுகின்றார், நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தஹ்ரீக் ஜதீத் சந்தா கொடுக்கின்றோம். ஆனால் இந்த ஆண்டு எனக்கு இவ்வாறு எண்ணம் தோன்றியது. நான் கொடுக்கின்ற தொகை மிக சாதாரண தொகையாகும். எனக்கு எந்த வேலையும் இல்லை. ஒரு சிறிய கடை ஒன்று உள்ளது. அதனை நானும் எனது மனைவியும் நடத்தி வருகின்றோம். அதிலிருந்து சொல்லும்படியாக எந்த வருமானமும் இல்லை. அந்த வருமானத்தை கொண்டு மிக கஷ்டமாகவே குடும்பமும் கழிந்து வருகின்றது. மீண்டும் மீண்டும் தஹ்ரீக் ஜதீத் சந்தா செலுத்துவது பற்றிய அறிவிப்பை நாங்கள் செவிமடுத்து வந்தோம். எனவே ஒரு பணப்பெட்டியை நாம் உருவாக்குவோம், அதில் தினமும் சிறிய தொகையை போட்டு வருவோம் என எனது மனைவி என்னிடம் ஆலோசனை கூறினார். மேலும் அக்டோபர் மாதத்தின் கடைசியில் அதை ஒன்று கூட்டி அந்த தொகையை தஹ்ரீக் ஜதீத் சந்தாவாக செலுத்தி விடுவோம் என்றும் அவர் கூறினார். கடந்த ஆண்டுகளில் நாங்கள் ஒருபோதும்
20,000 லியோனை விட அதிகமாக சந்தா கொடுத்ததில்லை. அவர் கூறுகின்றார், இந்த வருடம் அல்லாஹ்வின் அருளால் இந்த வழிமுறையின் மூலமாக நாங்கள் 2 லட்சம் லியோனை விட அதிகமாக சந்தா கொடுத்திருக்கின்றோம். எனது மற்ற 2 சகோதரர்களும் இதே வழிமுறையை பின்பற்றினார்கள். அவர்களும் 1,30,000 லியோனை கொடுத்துள்ளார்கள். அவர் எழுதுகின்றார், எனது மனைவி குறிப்பாக இவ்வாறு செய்ததன் காரணமாக மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கின்றார். ஏனெனில் இந்த வருடம் அல்லாஹ் எங்களுக்கு நல்ல பொருள் தியாகத்தை செய்வதற்குரிய நற்பாக்கியத்தை வழங்கிவிட்டான். இவ்வாறு செய்ததன் காரணமாக எங்களின் பொருள் தியாகத்தின் தரமும் உயர்ந்துவிட்டது. அல்லாஹ்வின் அருளால் வருமானமும் அதிகரித்து விட்டது. இனி அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்த வழிமுறையை தொடர்ந்து செயல்படுத்தி வருவோம் என்று அவர் தனது கடிதத்தில் எழுதியுள்ளார். மார்ஷல் ஐலாண்ட் என்ற இடம் அமெரிக்காவிலிருந்து தொலைதூரத்தில் உள்ள ஒரு பகுதியாகும். அங்குள்ள முபல்லிக் சாஜித் இக்பால் சாஹிப் எழுதுகின்றார், மார்ஷல் ஐலாண்டில் நாசிர் கோஷி ஆக்கன் சாஹிப் என்ற ஒருவர் இருக்கின்றார். நடப்பு ஆண்டில் ஜமாத் சகோதரிடமிருந்து தாரிக் ஜதீதிற்கான வாக்குறுதி பெறப்பட்டது. கோஷி சாஹிப் கூறுகின்றார், எனக்கு எந்த வேலையும் இல்லை, தங்குவதற்கும் இடமில்லை, உணவும் கூட ஜமாத்தின் விருந்தினர் இல்லத்தையே சார்ந்ததாக உள்ளது. அப்போது சிறிது காலம் வரை பள்ளிவாசலில் தங்குவதற்கு அவரை நாங்கள் அனுமதித்தோம். மேலும் கூறினோம், மிக சாதாரண தொகையாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஏதாவது ஒரு தொகையை வாக்குறுதியாக எழுதுங்கள், மேலும் துவா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அப்போது அவர் 2 அமெரிக்கன் டாலர்களை தனது வாக்குறுதியாக எழுதினார். சில மாதத்திற்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வந்தார். 50 டாலர்களை தாரிக் ஜதீத் சந்தாவாக கொடுத்து விட்டார். அவர் கூறினார், அல்லாஹ் எனது துவாக்களை ஒப்புக்கொண்டு விட்டான், எனக்கு வேலையும் கிடைத்து விட்டது, வசிப்பதற்கு அபார்ட்மெண்டும் கிடைத்து விட்டது. தற்போது அவர் தனது உணவிற்கான ஏற்பாட்டை சுயமே செய்து கொள்கின்ற அளவிற்கு தகுதி படைத்தவராக ஆகிவிட்டார். ஈமானிய வலிமையை பாருங்கள், அல்லாஹ் எவ்வாறெல்லாம் உதவி செய்கின்றான். இதுபோன்ற வழிமுறைகளின் மூலமாக நமது முபல்லிக்மார்களும் சில முறை ஆச்சரியத்திற்குள்ளாகிவிடுகின்றனர். கேம்பியா அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஃபசே என்ற ஊரில் தாரிக் ஜதீத் சந்தா தொடர்பாக நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது. வாக்குறுதிகளை செலுத்துவது தொடர்பாக கவனமூட்டப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் மூசா சாஹிப் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அவரிடத்தில் சந்தா கொடுப்பதற்கு எதுவும் இல்லாமல் இருந்தது. எனவே மிகவும் கவலை அடைந்தார். தஹஜுத்தில் எழுந்து துவா செய்தார். அல்லாஹ்வின் முன் குனிந்து அல்லாஹ்வின் வழியில் செலவிடுவர்களை சார்ந்தவர்களாக ஆகிவிட வேண்டும் அளவிற்கு தகுதியை பெறுவதற்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார். அல்லாஹ்வின் அருளை வேண்டினார். எனவே அல்லாஹும் அவரது உள்ளத்தின் ஆசையை ஒப்புக்கொண்டான். சில நாட்களே கழிந்தன. அவர் எந்த கம்பெனியில் கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி செய்து வந்தாரோ அந்த கம்பெனி அவரிடம், நாங்கள் பஸ்ஸே என்ற ஊரில் 2 நாட்கள் நிகழ்ச்சி ஒன்றை நடத்துகின்றோம், அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், அதற்கு ஊதியமாக 4,000 டலாசி உங்களுக்கு தரப்படும் என்று கூறப்பட்டது. அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். 2 நாட்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பிறகு தனது வாக்குறுதியை அதிகரித்து 2,000 டலாசியாக கூட்டிவிட்டார். சந்தா கொடுத்ததன் விளைவாக அல்லாஹ் அவரது வருமானத்தின் வழிமுறைகளை மேலும் அதிகரித்து விட்டான். அவர் மற்ற அகமதி சகோதரர்களையும் தாரிக் ஜதீத் சந்தாவின் முக்கியத்துவம் மற்றும் பொருள் தியாகம் தொடர்பாக கவனமூட்டி வருகின்றார். பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த தல்ஹா அலி சாஹிப் ஜமாத்தின் சதராகவும் முரப்பியாகவும் இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், பிலிப்பைன்ஸ் நாட்டின் பழைய ஜமாத்துகளில் சீமானோல் என்ற ஒரு ஜமாத்தும் இருக்கின்றது. அங்கு பெரும்பாலோர் கல்வித்துறையில் தொடர்புடையவர்களாக இருக்கின்றனர். அந்த ஜமாத்தின் சதர் சாஹிப் தனது இலக்கை விட அதிகமாக சந்தா வசூல் செய்த பிறகு எனக்கு இவ்வாறு மெசேஜ் அனுப்பினார், நீங்கள் 3 ஆசிரியர்களை உங்களது துவாவில் குறிப்பாக நினைவில் வையுங்கள். ஏனெனில் அவர்களுக்கு மார்ச் மாதத்திலிருந்து சம்பளம் கிடைக்கவில்லை. ஆயினும் அவர்கள் தாரிக் ஜதீதில் அதிகமாக பங்கு பெற்றுள்ளனர். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக தியாகம் செய்கின்ற அவர்களின் இந்த உணர்வை பாருங்கள். தொலைதூர பகுதியில் அமர்ந்து கொண்டு இந்த மக்கள் எவ்வாறு தியாகம் செய்கின்றனர் என்பதையும் பாருங்கள். கபாபீரிலிருந்து முபல்லிக் சம்சுதீன் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், பாலஸ்தீனத்தில் அல் கலீல் என்ற புதிய ஜமாத் உள்ளது. பெரும்பாலான ஜமாத் உறுப்பினர்களின் பொருளாதார நிலை மிகவும் பலவீனமாக உள்ளது. ஆனால் அல்லாஹ்வின் அருளால் அனைவரும் தாரிக் ஜதீதில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இப்ராஹிம் சாஹிப் என்பவர் அல் கலீல் ஜமாத்தின் ஒரு புதிய அகமதி ஆவார். அன்னார் பைய செய்தவுடன் பொருள் தியாகத்தில் அதிகமாக பங்கு பெற்று வந்தார். இந்த முறை அவர் ஒரு பெரும் தொகையை தாரிக் ஜதீத் சந்தாவாக கொடுத்திருக்கின்றார். அந்த நண்பர் கூறுகின்றார், எனது ஒரு நண்பர் எனக்கு கடன் தர வேண்டியது இருந்தது.
அதனை அவர் ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக அல்லது ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக திருப்பித் தர முடியாமல் இருந்து வந்தார். நான் வெகு காலம் அவருக்காக காத்திருந்தேன். எனக்கு தரிகை சந்தா கொடுக்க வேண்டியது இருந்தது. வேறு சில பொருளாதார கஷ்டங்களும் இருந்தன. ஆயினும் அந்த கடன் தொகை எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படவில்லை. எனினும் நான் அமீர் சாஹிப்பை சந்தித்தேன். சிறிது காலம் கழித்து தரிகை சந்தாவையும் கொடுத்து விட்டேன். எனது நிலையை புரிந்து கொண்ட அமீர் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், இப்போது நீங்கள் அல்லாஹ்வின் வழியில் தரிகை சந்தாவை செலுத்திவிட்டீர்கள். எனவே நிச்சயமாக அல்லாஹும் பறக்கத் செய்வான். ஆக அமீர் சாஹிப் சென்ற சில மணி நேரத்திற்கு பிறகு எனக்கு கடன் தர வேண்டியவர் எனது கடனையும் திருப்பி கொடுத்து விட்டார். எனது அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிட்டன. ஜெர்மனி லேஸ் பாதல் என்ற ஊரிலிருந்து ஒரு நண்பர் எழுதுகின்றார். ஒருவர் தரிகை அலுவலகத்திற்கு வருகை தந்தார். மேலும் தனது குடியுரிமை வழக்கு எப்படிப்பட்ட ஒரு நீதிபதியிடம் உள்ளது என்றால் அவர் பெரும்பாலும் ஒப்புதல் வழங்குவதில்லை என்று என்னிடம் கூறி முறையிட்டார். தரிகை தொடர்பான நிகழ்ச்சியில் ஈமானை வலுவூட்டக்கூடிய சம்பவங்களையும் அவர் செவியுற்றிருந்தார். அதன் பிறகு அவர் கூறினார், நான் 1000 யூரோவை தரிகை சந்தாவாக செலுத்தி வருகின்றேன். அதன் பிறகு நடந்தது என்னவென்றால் எனது அந்த வழக்கு வேறொரு நீதிபதியிடம் மாற்றப்பட்டது. அல்லாஹ்வின் அருளால் எனது வழக்கு அப்போது வெற்றியடைந்து விட்டது. இப்போது நான் அல்லாஹ்விடத்தில் செய்த வாக்குறுதியை முழுமை செய்ய வந்துள்ளதாக அவர் என்னிடம் கூறினார். மேலும் அவர் எவ்வளவு தொகையை வாக்குறுதியாக கொடுத்திருந்தாரோ அதை செலுத்திவிட்டார். யூகே நாட்டின் தரிகை செயலர் கூறுகின்றார், பிரிட்டன் நாட்டின் ஒரு அகமதி நண்பருக்கு வேலை எதுவும் இல்லாமல் இருந்தது. தரிகை சந்தா கொடுத்த மறுநாளே அவருக்குரிய வேலை கிடைத்துவிட்டது. மேலும் பிரிட்டன் நாட்டின் மற்றொரு அகமதி நண்பருக்கு பொருளாதார கஷ்டம் இருந்து வந்தது. இருந்தபோதிலும் அவர் சந்தா செலுத்தி வந்தார். அதன் பிறகு சில காலம் கழிந்து MCR என்ற வரி செலுத்தும் துறையிலிருந்து கடிதம் ஒன்று வந்தது. அதில் கடந்த ஆண்டுகளில் நீங்கள் அதிகமாக தொகை செலுத்தி இருக்கின்றீர்கள், அது தற்போது திருப்பி தரப்படுகின்றது என்ற கடிதம் இருந்தது. இந்த தொகை அவர் சந்தாவாக கொடுத்த தொகையை விட அதிகமாக இருந்தது. மற்றொரு நபருக்கு தனது வேலையில் சிக்கல் இருந்தது. ஒருவர் அவரை பற்றி வீண் புகார் ஒன்றை செய்திருந்தார். அந்த அகமதி நண்பர் தரிகை சந்தாவை கொடுத்தார். அதன் பிறகு எந்த நபர் அவரை பற்றி புகார் செய்திருந்தாரோ அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார். ஒரு நண்பரின் கார் பள்ளத்தில் விழுந்து விட்டது. அவர் பள்ளத்திலிருந்து கார் பாதுகாப்பாக வெளியேறிவிட்டால் நான் தரிகை ஜதீதில் அதிகமாக சந்தா கொடுப்பேன் என நியத்து வைத்தார். அதன்படி எந்த பாதிப்புமின்றி கார் வெளியே வந்துவிட்டது. அவர் ஒரு வார வருமானத்தை அதன் அடிப்படையில் சந்தாவாக தரிகை சந்தாவாக கொடுத்து விட்டார். ஒரு சிறுவன் தனது 6 மாத கைச்செலவை தரிகை சந்தாவாக கொடுத்து விட்டார். பிள்ளைகளும் பொருள் தியாகத்தில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்கின்றனர். ஒரு இளைஞர் விடுமுறையில் வெளியூர் செல்வதற்கு பணத்தை சேமித்து வைத்திருந்தார். அந்த அனைத்து தொகையும் தரிகை சந்தாவாக அவர் கொடுத்து விட்டார். பார்க்கிங் மற்றும் டிஹங்கம் ஜமாத்தின் சதர் சாஹிப் எழுதுகின்றார்கள், இந்த முறை நிச்சயம் தரிகை இலக்கை முழுமை செய்ய வேண்டும் என நாங்கள் உறுதி பூண்டோம். எங்களது கைகளிலிருந்து கூடுதலாக கொடுக்க நேரிட்டாலும் சரியே என்று அவர் எண்ணினார். ஆனால் டார்கெட்டிலிருந்து மிச்சமிருந்த தொகையை அவர் தன் சார்பாகவே செலுத்திவிட்டார். அதன் பிறகு அவருக்கு அவரது அலுவலகத்திலிருந்து இவ்வாறு தகவல் கிடைத்தது, கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 70% கூடுதலாக உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் என்று அதில் சொல்லப்பட்டது. அவர் கூடுதலாக சந்தாவிற்கு எந்த தொகையை கொடுத்திருந்தாரோ அதைவிட அதிகமாக போனஸ் தொகை அவருக்கு கிடைத்துவிட்டது. கசகஸ்தானை சார்ந்த அப்துல் ரஹ்மானாவ் சாஹிப் என்பவர் எழுதுகின்றார், நான் தொடர்ச்சியாக சந்தாம், ஜல்சா சாலானா, தரிகை ஜதீத், வக்ஃப ஜதீத் ஆகிய சந்தாக்களை செலுத்தி வருகின்றேன். அந்த சந்தாக்களின் பரக்கத்துகளின் விளைவாக எனது மனைவி மருத்துவ படிப்பை முழுமை செய்து அரசாங்க நிகழ்ச்சியில் வேலை வாய்ப்பையும் பெற்றுவிட்டார். அரசாங்கம் பிள்ளைகளின் தங்குமிடத்திற்காக கடனும் வழங்கியது. பிள்ளைகள் நர்சரி வகுப்பில் படித்து வருகின்றன. இப்போது பொருளாதார நிலைமைகள் முன்பை விட மிக சிறந்ததாக ஆகிவிட்டன. என்னிடத்தில் தற்போது 2 வண்டிகள் உள்ளன. நான் தற்போது சொந்த வீடு கட்டுவதற்கும் எண்ணம் கொண்டுள்ளேன். இவை அனைத்தும் அல்லாஹின் அருள் மற்றும் சந்தா கொடுத்ததன் விளைவாகும். நாங்கள் இதற்கு முன்பு வாடகை வீட்டிலேயே வசித்து வந்தோம். பொருளாதார கஷ்டம் இருந்து வந்தது. ஆயினும் நாங்கள் சந்தா கொடுத்து வந்தோம். அதன் விளைவாக அல்லாஹ் எங்கள் மீது அளவற்ற அருள் செய்து விட்டான் என்று அவர் எழுதுகின்றார். இவ்வாறு பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த பலதரப்பட்ட மக்கள் சந்தா கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். கினிஃபசாவை சேர்ந்த முரப்பி சாஹிப் முகமது ஹசன் எழுதுகின்றார், முகமது இப்ராஹிம் என்ற ஒரு அகமதி நண்பர் கூறினார், கடந்த வருடம் தரிகை ஜதீத் சந்தா தொடர்பாக நான் அறிவிப்பு செய்த போது
அந்த அறிவிப்பை கேட்டு அவர் தனது வாக்குறுதியை கொடுத்தார். மேலும் குத்பாவை கேட்ட பிறகு ஒவ்வொரு மாதமும் நான் சந்தா கொடுத்து விடுவேன் என்று அவர் எண்ணம் கொண்டார். ஆக அவ்வாறே செய்து வந்தார். ஆனால் கொரோனா தொற்றின் காரணமாக அவரது வருமானம் தடைப்பட்டது. அவர் கூறுகின்றார், எனக்கு அப்போது கவலை ஏற்பட்டது. தாரிக் ஜதீத் நிதியாண்டு முடிவடைகின்ற தருணத்தை எட்டியுள்ளது. அப்போது எனது கவலை இன்னும் அதிகரித்தது. நான் அதிகமாக துவா செய்து வந்தேன். ஒரு நாள் காலையில் நண்பர் ஒருவரிடமிருந்து எனக்கு போன் வந்தது. அவர் என்னிடம், உங்களால் கட்டுமான செங்கல்களை தயார் செய்ய முடியுமா என்று கேட்டார். நானும் உடனே ஆம் என்று கூறினேன். இவ்வாறு வீட்டில் அமர்ந்தபடியே எனக்கு பணியும் கிடைத்துவிட்டது. அதன் காரணமாக அல்லாஹ் எனது வாக்குறுதியை முழுமை செய்யக்கூடிய வழிமுறையும் ஏற்படுத்தி தந்துவிட்டான். லாக்டவுன் காரணமாக எனக்கு இருந்த பொருளாதார கஷ்டத்தையும் அல்லாஹ் நீக்கிவிட்டான். இந்த அனைத்து பரக்கத்துகளும் காலத்தின் கலீஃபாவின் குரலுக்கு செவிமடுத்ததன் காரணமாகவே ஆகும் என்று இப்ராஹிம் சாஹிப் எழுதுகின்றார். தன்சானியா அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், ரஞ்சிபார் என்ற இடத்திலிருந்து முபல்லிக் சாஹிப் கூறுகின்றார், ஒரு அகமதி மூதாட்டி ஹம்னா பிபி சாஹிபா என்பவர் ஒவ்வொரு ஆண்டும் தனது குறைந்த வருமானத்திலிருந்து சந்தா கொடுப்பதில் முதலிடம் வகித்து வந்தார். இந்த வருடமும் ரமலான் மாதத்தில் பொருள் தியாகம் செய்வதற்கு கூறப்பட்டது. ரமலான் மாதத்திலேயே தனது வாக்குறுதியை முழுமையாக செலுத்திவிட வேண்டும் என அவர் முழுமையாக முயற்சி செய்தார். ஆனால் பொருளாதார கஷ்டத்தின் காரணமாக அவருக்கு எந்த தொகையும் கிடைக்கவில்லை. அவர் என்னிடம் கூறினார், ஒரு நாள் இதனால் எந்த அளவுக்கு எனக்கு துன்பம் ஏற்பட்டதென்றால் நான் இரவில் எழுந்துவிட்டேன். இறைவனிடத்தில் மன்றாடி துவா செய்தேன். காலத்தின் கலிஃபாவின் குரலுக்கு செய்யுமெடுக்கின்ற நேரமாகும் இது. நான் அதிலிருந்து இழப்பிற்குரியவனாக இருக்கின்றேன் என்று அழுது துவா செய்தேன். எனவே அதே நாள் காலையில் அவருடைய ஒரு உறவினரிடமிருந்து போன் வந்தது. நீண்ட காலமாகவே அவரிடம் தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அந்த உறவினர் அந்த பெண்மணிக்கு தன் சார்பாக தொகை ஒன்றை அன்பளிப்பாக கொடுத்தார். அதன் மூலம் அந்த மூதாட்டி தனது சந்தாவை செலுத்திவிட்டார். அந்த பெண்மணி கூறுகின்றார், சந்தா கொடுப்பதன் காரணமாக எனது இறைவன் என்னுடன் எப்பொழுதும் அன்புடன் நடந்து கொள்கின்றான். என்னை ஒருபோதும் அவன் கைவிட்டு விட்டதில்லை என்று அவர் கூறுகின்றார். காதியானிலிருந்து வக்கீலுல் மால் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், கேரளாவில் உள்ள கருளை ஜமாத்தை சார்ந்த நண்பர் ஒருவர் 5 லட்சம் ரூபாய் தாரிக் ஜதீத் சந்தா கொடுக்க வேண்டியது இருந்தது. அவர் தனது தொழிலுக்காக பர்னிச்சர் வாங்குவதற்காக கொஞ்சம் தொகையை வைத்திருந்தார். குறித்த நேரத்தில் தொகையை செலுத்தாத நிலையில் அந்த தொழில் தடைப்பட்டு போவதற்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் தாரிக் ஜதீத் சந்தா செலுத்தும்படியும் கூறப்பட்டிருந்தது. எனவே சந்தாவின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அந்த தொகையை அவர் சந்தாவாக கொடுத்து விட்டார். இந்த களப்பற்ற நிய்யத்தின் விளைவாக அல்லாஹ் எவ்வாறு அருள் செய்தான் என்றால், சிறிது நேரத்திலேயே சந்தாவாக கொடுக்கப்பட்ட தொகையை விட பல மடங்கு அதிகமான தொகை அவரது வங்கி கணக்கில் ஒருவர் சார்பாக அனுப்பப்பட்டது. தனது தொழிலுக்கு வாங்க வேண்டிய பொருட்களை அதன் மூலம் அவர் வாங்கிக் கொண்டார். அதன் பிறகு அன்னாருக்கு பல மில்லியன் ரூபாய் ப்ராஜெக்ட் ஒன்று கிடைத்தது. மேலும் தனது வாக்குறுதியை மட்டுமல்லாமல் ஒரு பெரும் தொகையையும், அதாவது சுமார் 12 லட்சம் ரூபாயை தாரிக் ஜதீத் சந்தாவாகவும் கொடுத்திருக்கின்றார். இந்தியாவிலிருந்து அப்துல் வாஹித் சாஹிப் தாரிக் ஜதீத் இன்ஸ்பெக்டர் எழுதுகின்றார், கேரளாவின் ஒரு ஜமாத்தான கொச்சின் ஜமாத்தில் தாரிக் ஜதீத் தொடர்பாக ஜல்சா ஒன்று நடத்தப்பட்டது. அதில் தாரிக் ஜதீத் சந்தாவின் நோக்கம் தொடர்பாக எடுத்துரைக்கப்பட்டது. ஜமா சகோதரர்கள் தாரிக் ஜதீத் பொருள் தியாகத்தில் போட்டி போட்டுக்கொண்டு பங்கு பெறுவதற்கு அறிவுறுத்தப்பட்டது. ஜல்சா முடிந்த பிறகு நாங்கள் சதர் சாஹிப் அவர்களின் வீட்டிற்கு சென்றோம். 8 வயதான சதர் சாஹிப்பின் மகள் தனது பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்தார். மேலும் மௌலி சாஹிப், இதில் உள்ள தொகையை தாரிக் ஜதீத் சந்தாவில் செலுத்திவிடுங்கள் என்று கூறினார். அப்போது அந்த டப்பாவில் சுமார் 864 ரூபாய் இருந்தது. அதனை அக்குழந்தை தாரிக் ஜதீத் சந்தாவாக கொடுத்து விட்டார். அவரது தந்தை கூறினார், எனது மகள் ஒரு நீண்ட காலமாக தாரிக் ஜதீத் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதனை சேமித்து வந்தாள். நான் எனது கடையிலிருந்து திரும்பி வரும்போது எனது பாக்கெட்டில் உள்ள சில்லறைகளை தன்னிடம் தரும்படி கூறிவிடுவார். அதனை நான் அவரிடம் கொடுத்து விடுவேன். அவர் தனது பணப்பெட்டியில் அதனை சேமித்து வந்தார். இவ்வாறு குழந்தை பல மாதங்களாக சேமித்து வந்த தொகையை தற்போது சந்தாவாக கொடுத்து விட்டார். பொருள் தியாகத்தில் பங்கு பெறக்கூடிய புரிதலை அல்லாஹ் அகமதி பிள்ளைகளுக்கும் இவ்வாறு ஏற்படுத்தி இருக்கின்றான். பைய செய்த பிறகு தியாகம் செய்வதற்கு எவ்வாறு கவலை ஏற்படுகின்றது என்பது தொடர்பாக அல்பானியாவிலிருந்து அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள். அல்பேனியாவின் ஒரு கிராமத்தில் வசித்து வரும் தாலிப் ஜர்ரி சாஹிப் கூறுகின்றார், அவர் உள்ளூர் வாசியாவார். ஒரு நாள் ஜும்மாவிற்கு பிறகு அவர் என்னை சந்தித்தார். அவர் ஓய்வூதியம் பெறுபவராக இருந்தார். சாதாரண வருமானத்திற்கு மத்தியிலும் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து சந்தா கொடுத்து வருவார். அவரிடத்தில் சொந்தமாக வண்டி கூட கிடையாது. அரசாங்க போக்குவரத்தையே பயன்படுத்தி ஜும்மாவிற்கு தொழுகைக்கு வருவார்.
தற்போதைய தொற்றின் காரணமாக நீண்ட காலத்திற்கு பிறகு அவர் ஜும்மாவிற்கு வருகிறார். ஜும்மாவிற்கு பிறகு என்னிடம் கூறினார், நீண்ட மாதங்களாக சந்தா கொடுக்கவில்லையே என்று மனதிற்கு பாரமாக இருந்து வந்தது என்று கூறி 8 மாத சந்தாவையும் என்னிடம் கொண்டு வந்து தந்துவிட்டார். சந்தா மட்டுமின்றி தரிகீஜித் வக்ஃபஜித் சந்தாவையும் செலுத்திவிட்டார். இதுபோன்று ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன. தன்சானியாவிலிருந்து மௌலிம் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஹுசைன் சாஹிப் என்ற களப்பற்ற ஒரு அகமதி இருக்கின்றார். சாலேக் சாஹிப் மடாங்கோ மிக அதிகமாக சந்தாவில் பங்கு பெறக்கூடியவராக இருந்தார். சிறிது காலம் நோயுற்றிருந்தார். சிகிச்சைக்காக அவரிடம் பணம் இல்லாமல் இருந்தது. மாதத்தின் கடைசியில் அவருக்கு ஓய்வூதியத்தின் பணம் கிடைத்தது. அப்போது அவர் முதலில் தனது தரிகீஜித் சந்தாவின் வாக்குறுதியை முழுமை செய்தார். நான் அவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன். நீங்கள் இந்த தொகையை கொண்டு உங்களுக்கு சிகிச்சை செய்து கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் உங்கள் வாக்குறுதியை முழுமை செய்து கொள்ளலாம் என்று கூறினேன். அதற்கு அல்லாஹ்தான் குணமளிப்பவனாவான். எனவே முதலில் நான் எனது இறைவனிடம் செய்து கொண்ட வாக்குறுதியை முழுமை செய்வேன், பிறகு நான் எனக்கு சிகிச்சை செய்து கொள்வேன் என்று கூறிவிட்டார். இது தியாகத்தின் வினோதமான தரங்களாகும். இதை பார்த்து ஆச்சரியம் ஏற்படுகின்றது. தொலை தூரத்தில் அமர்ந்திருக்கின்ற புதிதாக இணைந்தவர்களுக்கும் கூட சந்தாவின் முக்கியத்துவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டார். மேலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பைய செய்த பிறகு அல்லாஹ் அந்த மக்களிடம் ஒரு புரட்சியை ஏற்படுத்திவிட்டார். கேம்பியா நாட்டின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஒரு பகுதியில் தரிகீஜித் திட்டத்தின் தேட்டங்கள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது. இஸ்லாத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணிப்பது, எளிய வாழ்க்கையை மேற்கொள்வது, சிறிய சிறிய பணிகளை கூட இழிவாக கருதாமல் இருப்பது ஆகியவற்றின் பக்கம் கவனமூட்டப்பட்டது. ஆக அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இப்ராஹிம் சாஹிப் என்ற நண்பர் கூறினார், நான் $1000 தரிகீஜித் சந்தாவாக தர விரும்புகின்றேன் என்று கூறினார். மேலும் தனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கின்றார், அவரது வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரை முரப்பியாக ஆக்குவதற்காக நான் நியத் வைத்துள்ளேன் என்றும் கூறினார். தற்போது அவரின் மகன் நடுநிலை பள்ளியில் பயின்று வருகின்றார். தனது மகன் இன்ஷா அல்லாஹ் முரப்பியாக வேண்டும் என்பது அவரது எண்ணமாக உள்ளது. இதே போன்று கானாவிலிருந்து ஜனரல் செக்ரட்டரி சாஹிப் ஆதம் சாஹிப் எழுதுகின்றார், ஜோனல் சதர் சாஹிப் அவர்கள் 50 கானா சட்டி என்ற தொகையை வாடகை பணமாக தந்தார்கள். நான் அதனை தரிகீஜித் சந்தாவில் கொடுத்து விட்டேன். நான் எனது அதிகாரிகளுடன் ஒரு வேலை நிமித்தமாக சென்றிருந்தேன். திரும்பி வந்தவுடன் நீங்கள் எவ்வாறு வீட்டிற்கு செல்வீர்கள் என்று அதிகாரி என்னிடம் கேட்டார். அதற்கு நான் டாக்ஸி மூலமாக செல்வேன் என்று கூறினேன். அப்போது அந்த அதிகாரி என்னிடம் எனது போனை கேட்டார். பின்னர் உங்களது போனை பரிசோதித்து பார்க்கும் என்று கூறினார். நான் பரிசோதித்து பார்த்தபோது 1000 சட்டி தொகையை மொபைல் மூலமாக அவர் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். நான் 50 சட்டி தொகையை சந்தாவாக கொடுத்து விட்டேன். எனக்கு 1000 சட்டி தொகை கிடைத்துவிட்டது. ஆக நான் எடுத்துரைத்த சம்பவங்கள் இவையாகும். என்னிடம் இதுபோன்ற எண்ணற்ற சம்பவங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் இந்த தியாகம் செய்யக்கூடியவர்களின் செல்வத்திலும் வாழ்நாளிலும் எல்லையற்ற பரக்கத்துகளை செய்வானாக. இவ்வாறு செய்யப்பட்ட தியாகங்களில் எவ்வளவு தியாகம் செய்யப்பட்டது என்பது தொடர்பான விளக்கங்களில் சிலவற்றை குறிப்பிட்டு விடுகின்றேன். பொதுவாக தரிகீஜித் அறிவிப்புடன் அறிவிப்பதும் உண்டு. அல்லாஹ்வின் அருளால் தரிகீஜித்தின் 86ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. மேலும் 87ஆம் ஆண்டு தொடங்கிவிட்டது. அல்லாஹ்வின் அருளால் இந்த வருடம் உலகளாவிய அஹ்மதியா ஜமாத்திற்கு தரிகீஜித் நிதி அமைப்பின் கீழ் 14.5 மில்லியன், அதாவது 1,54,00,000 பவுண்டு பொருள் தியாகம் செய்வதற்கான நற்பாக்கியம் கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு வசூலான தொகையை விட 8,82,000 பவுண்டு கூடுதலாக இந்த ஆண்டு வசூலாகியுள்ளது. இந்த வருடம் முழு உலக ஜமாத்துகளில் ஜெர்மனி முதலிடத்தை பிடித்துள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நிலைமைகள் மற்றும் அரசியல் நிலைமைகள் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே இருக்கின்றன. எனினும் பாகிஸ்தானிய ஜமாத்துகள் பொதுவாக தனது நாட்டினுடைய உள்ளூர் கரன்சியின் அடிப்படையில் முன்னேற்றம் கண்டுள்ளன, தியாகங்கள் செய்துள்ளன. அல்லாஹ் எங்கெல்லாம் பொருளாதார மற்றும் அரசியல் சூழல்கள் சீர்கெட்டு இருக்கின்றனவோ அந்த அனைத்து நாடுகளிலும் அமைதியையும் நிம்மதியும் ஏற்படுத்துவானாக. ஏனெனில் அங்குள்ள மக்களுக்கும் அதன் மூலம் பொருள் தியாகத்தில் அதிகமாக பங்கு பெறும் நற்பாக்கியம் கிடைக்கும். எவ்வாறு இருப்பினும் ஒட்டுமொத்த அளவில் உள்ள நிலவரத்தின் அடிப்படையில் ஜெர்மனி முதலிடத்தில் உள்ளது. அதன் பிறகு பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கின்றன. அமெரிக்கா 3ஆம் இடத்திலும், பின்னர் கனடாவும், அதன் பிறகு மத்திய கிழக்கு நாட்டை சார்ந்த ஒரு நாடும், அதன் பிறகு இந்தியாவும், பின்னர் ஆஸ்திரேலியாவும், அதன் பிறகு இந்தோனேஷியாவும், பின்னர் கானாவும், அதன் பிறகு மற்றொரு மத்திய கிழக்கை சார்ந்த நாடும் உள்ளது. கானாவும் தற்போது ஆப்பிரிக்க நாடுகளுடனான போட்டியிலிருந்து கடந்து உலகின் ஏனைய நாடுகளுடன் பொருள் தியாகத்தில் போட்டி போடும் நிலைக்கு வந்துவிட்டது. அதாவது அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஏனைய நாடுகளுடனும் போட்டி போடுகின்ற நிலை கானாவிற்கு வந்துவிட்டது. இதேபோன்று தனிநபர் சந்தாவின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்து முதலிடத்தில் உள்ளது. பிறகு அமெரிக்காவும், அதன் பிறகு சிங்கப்பூரும் உள்ளது.
ஆப்பிரிக்க நாடுகளின் ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் சிறந்த ஜமாத்துகளின் புள்ளிவிவரங்கள் இவ்வாறாகும். முதலிடம் கானா, பிறகு முறையே நைஜீரியா, போர்கினாபோசு, காம்பியா, சிரோலியோன் ஆகிய ஜமாத்துகள் ஆகும். சிரோலியோன் ஜமாத் மிக பெரும் ஜமாத் மற்றும் பழைய ஜமாத் ஆகும். அங்குள்ள ஜமாத்தின் அமீர் சாஹிப் மற்றும் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் இன்னும் முயற்சி செய்ய வேண்டும். சரியான முறையில் பொருள் தியாகம் தொடர்பாக ஜமாத் உறுப்பினர்களுக்கு கவனம் ஊட்டப்பட்டால் ஜமாத் உறுப்பினர்கள் எப்போதும் பொருள் தியாகம் செய்வதற்கு தயாராகவே இருக்கின்றனர். எனவே அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக கவனம் ஊட்ட வேண்டும். அதன் பிறகு பெனின் நாடு அந்த இடத்திற்கு வந்துள்ளது. பெனின் நாட்டிலும் அல்லாஹ்வின் அருளால் நல்ல முயற்சி செய்யப்பட்டுள்ளது. நைஜீரியா மற்றும் பெனின் நாடுகளில் தனிநபர் சந்தா ரீதியில் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பெனின் நாட்டில் தனிநபர் சந்தா செலுத்துபவர்களின் எண்ணிக்கை உள்ளூர் கரன்சியின் அடிப்படையில் 6 மடங்கு அதிகரித்துள்ளது. நைஜீரியாவில் 8 மடங்கு அதிகரித்துள்ளது. தற்போதைய சூழலின் காரணமாக பங்குபெறுவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்த போதிலும் ஒட்டுமொத்த தொகை கடந்த ஆண்டை விட கூடுதலாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ வசூலாகியுள்ளது. பங்கு பெறக்கூடியவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 16,800,000 ஆகும். இதில் குறிப்பிடத்தகுந்த ஆப்பிரிக்க நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு கானா முதலிடத்தில் உள்ளது. அதன் பிறகு போர்கினாபோசு, மாலி, செனிகால், காம்பியா, காங்கோ, கன்ஷாஷோ, தன்சானியா, லைபீரியா, கென்யா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, சவுதா தோமே, காங்கோ, பிரேசில், ஜிம்பாவே ஆகிய நாடுகள் முறையே இடம்பெற்றுள்ளன. மற்ற பெரிய ஜமாத்துகளில் பங்களாதேஷ், ஜெர்மனி, கனடா, இந்தியா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன் ஆகிய நாடுகளிலும் பங்குபொருளின் எண்ணிக்கை போதுமான அளவு அதிகரித்துள்ளது. அல்லாஹ்வின் அருளால் முதல் பதிவேட்டில் 5927 நபர்கள் இருக்கின்றனர். அதில் 33 பேர் உயிருடன் உள்ளனர். அவர்கள் தனது சந்தாவை தானே செலுத்தி வருகின்றனர். மேலும் மீதமுள்ள 3119 நபர்கள் சார்பாக அவர்களது வாரிசுகள் மூலமாக சந்தா வசூல் செய்யப்படுகின்றது. மீதமுள்ள 2775 நபர்களின் கணக்குகள் ஜமா சார்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. முழு உலகிலும் ஒட்டுமொத்த அளவில் ஜெர்மனி முதலிடம் பெற்றுள்ளது. ஜெர்மனியின் முதல் 10 ஜமாத்துகள் மெஹதியாபாத், கோயில்மார்க், நோயிஸ், நைதா, கோலான், கனெபார்க், அவுசன்பார்க், ஃப்ளோர்கஸ்கைம், பிரன்ஸ்காய்ம். உள்ளூர் ஜமாத்துகளில் ஹம்பர்க், டன்சன்வாக், ஃபிராக்ரெட், குரோஸ், கெராவ், வெஸ்டன்பாதன், மோர்பெல்டன், மன்ஹைம், ரெட்ஷிப்ட், ரூலர்ஸ், ஹைம், டாம்ஷெட் ஆகிய ஜமாத்துகளாகும். ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் இங்கிலாந்தின் 5 சிறிய ஜமாத்துகள் சபின் வேலி, கேத்லே, சவான்சி, நார்த் வேல்ஸ், நார்த் ஹாமில்டன். இப்போது நான் பாகிஸ்தான் ஜமாத்துகளை குறிப்பிட்டு விடுகின்றேன். முதலிடத்தில் லாகூர், 2ஆம் இடத்தில் ரப்வா, 3ஆம் இடத்தில் கராச்சி உள்ளது. மாவட்ட அளவில் அதிக தியாகம் செய்யக்கூடிய 10 மாவட்டங்கள்: இஸ்லாமாபாத் முதலிடம், பிறகு முறையே சியால்கோட், குஜராத், குஜரன்வாலா, ஹைதராபாத், மீர்பூர் காஸ், டோபாடேக், சங், உமர்கோட், சக்வால், கோட்லி. சக்வால் மற்றும் கோட்லி தனித்தனியாக இடம்பெற்றிருக்க வேண்டும். ஏன் இவர்கள் ஒன்றாக இணைத்து எழுதிவிட்டார்கள் என்பது தெரியவில்லை. ஒருவேளை 2 ஜமாத்துகளும் ஒரே பொசிஷனை பெற்றிருக்கலாம். வசூல் அடிப்படையில் அதிகம் தியாகம் செய்யக்கூடிய பாகிஸ்தானின் நகர ஜமாத்துகளின் விவரங்கள் இவ்வாறாகும்: டிஃபென்ஸ் லாகூர், ராவல்பிண்டி, டர்க் ரோடு கராச்சி, முகல்பூர் லாகூர், டவுன்ஷிப் லாகூர், அசீசாபாத் கராச்சி, குல்ஷனாபாத் கராச்சி, பெஷாவர், கொய்டா, டெல்லி கேட், லாகூர் ஆகிய ஜமாத்துகள் ஆகும். அமெரிக்காவின் 10 முக்கிய ஜமாத்துகள்: முதலிடம் மேரிலாந்து, பிறகு லாஸ் ஏஞ்சல்ஸ், சிலிகான் வேலி, சென்ட்ரல் வெர்ஜீனியா, சியாட்டல், ஓஷ்கோஷ், டெட்ராய்ட், ஷிகாகோ, சவுத் வெர்ஜீனியா, ஹோஸ்டன், அட்லாண்டா, போஸ்டன் ஆகிய ஜமாத்துகளாகும். ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் கனடாவின் உள்ளூர் அமாரத்துகள் இவ்வாறாகும்: வான், பீஸ் வில்லேஜ், கால்கரி, வான்கூவர், டொராண்டோ வெஸ்ட், மிசஸாகா, பிரம்டன் வெஸ்ட், சிஸ்ட்கார்ன், டொராண்டோ ஆகிய ஜமாத்துகள் ஆகும். கனடாவின் சிறிய ஜமாத்துகள் ரெட்ஃபோர்ட், டேமில்டன், மவுண்ட் டைன்,
ரெட்மிண்டன் வெஸ்ட், ரைஜனா, ஹாமில்டன் ஈஸ்ட் போன்ற ஜமாத்துகள் ஆகும். இந்தியாவின் முதல் 10 ஜமாத்துகள் கோயம்புத்தூர் முதலிடமாகும். பிறகு முறையே கருளை, காதியான், பத்தபிரியம், ஹைதராபாத், கண்ணூர் டவுன், கொல்கத்தா, கோழிக்கோடு, பெங்களூர் மற்றும் மார்த்தோட்டம் ஆகிய ஜமாத்துகள் ஆகும். முதல் 10 மாநிலங்கள் முதலிடம் கேரளாவாகும். பிறகு முறையே தமிழ்நாடு, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா, பெங்கால், டெல்லி மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களாகும். ஆஸ்திரேலியாவின் முதல் 10 ஜமாத்துகள் மெல்பர்ன், லாங்வாரன், காசில் ஹில், மெல்பர்ன், பேரூக், மார்ஸ்டன் பார்க், அடிலைட் சவுத், பீன்ரெத், ஏசிட் கேமரா, அடிலைட் வெஸ்ட், மவுண்ட் டியாட், பேரமாட்டா ஆகிய ஜமாத்துகள் ஆகும். அல்லாஹ் இவர்கள் அனைவருக்கும் அவர்களின் செல்வத்திலும் வாழ்நாளிலும் எண்ணற்ற பரக்கத்துகளை வழங்குவானாக. மேலும் அவர்களின் தியாகங்களை ஒப்புக்கொள்வானாக. இதன் பிறகு இத்துடன் நான் ஏற்கனவே கூறியது போன்று தாரிகே ஜதீதின் 87வது ஆண்டு ஆரம்பமாகிவிட்டது. அதற்கான அறிவிப்பையும் நான் செய்துவிடுகின்றேன். நவம்பர் 1ஆம் தேதி முதல் இந்த புதிய ஆண்டு ஆரம்பமாகிவிட்டது. நான் இப்போது இதன் பக்கம் கவனமூட்ட விரும்புகின்றேன். அதாவது இன்றைய நாட்களில் மிகவும் துஆக்களுக்கான தேவை உள்ளது. துஆக்களின் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் நமக்காகவும் நமது ஜமாத்திற்காகவும் துஆ செய்கின்றோம். ஆனால் முஸ்லிம்களுக்காக பொதுவாக துஆவிற்கான தேவை உள்ளது. இன்றைய நாட்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம் அல்லாத சில நாடுகளின் தலைவர்கள் மிகவும் அதிகமான பகைமை மற்றும் காழ்ப்புணர்ச்சியின் உணர்வை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த ஜனநாயக உலகில் பொதுமக்களை இறைவனாக கருதி அவர்களின் ஆசைகளுக்கேற்ப அறிக்கைகளை தருகின்றனர். மேலும் அதற்கேற்ப பாலிசிகளை உருவாக்க முயற்சி செய்கின்றனர். அல்லது சில முறை சுயமாக பொதுமக்களை தவறாக வழிநடத்தி இறைவன் இல்லை, மாறாக நீங்களே அனைத்தும் ஆவீர்கள் என்ற சிந்தனையின் பக்கம் மக்களை வழிநடத்துகின்றனர். வெளிப்படையாக பேச முடியாத இடங்களில் இஸ்லாத்திற்கு எதிராக உள்ளத்தில் கடுமையான வெறுப்பையும் சந்தேகங்களையும் அவர்கள் வைத்திருக்கின்றனர். இவர்களும் பொதுமக்களின் ஒரு பெரும் பிரிவினரும் இஸ்லாத்தை பற்றி சரியான புரிதல் இல்லாததன் விளைவாக முஸ்லிம்களுக்கு எதிராக நிற்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் நாம் துஆக்களுடன் முயற்சி செய்து இஸ்லாத்தின் உண்மைத்துவம் என்ன என்பதை உலகிற்கு எடுத்துக் கூற வேண்டும். கடந்த நாட்களில் மேற்கத்திய தலைவர்களில் மிக வெளிப்படையாக ஒரு நபரின் அறிக்கை வந்தது. பொதுவாக இதுபோன்ற மறைமுகமாகவும் சுற்றி வளைத்தும் அரசியல் அறிக்கைகள் வருவதுண்டு. எனினும் மிக வெளிப்படையாக ஒரு தலைவரின் அறிக்கை வந்துள்ளதென்றால் அது பிரான்ஸ் நாட்டின் அதிபரின் அறிக்கையாகும். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சனைகளுக்கு ஆளான மார்க்கமாக ஆக்கிவிட்டார். சிக்கல்களுக்கு ஆளான மார்க்கம் அவர்களின் சொந்த மார்க்கமாகும். அவர்கள் எந்த மார்க்கத்தையும் ஏற்பதில்லை. கிறிஸ்துவ மார்க்கத்தையும் கூட அவர்கள் புறக்கணித்திருக்கின்றார்கள். சிக்கலுக்கு ஆளான மார்க்கம் அதுவே ஆகும். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வின் அருளால் உயிருள்ள மார்க்கமாகும். மேலும் பல்கி பெருகும் மார்க்கமாகும். கனிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் மார்க்கமாகும். எல்லா காலகட்டத்திலும் அதன் பாதுகாப்பின் பொறுப்பை இறைவன் தானே ஏற்றிருக்கின்றான். இக்காலத்திலும் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் மூலமாக அதன் பிரச்சாரம் உலகின் 4 மூலைகளிலும் பரவிக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் விஷயம் என்னவென்றால் இவர்கள் இஸ்லாத்தின் எதிரி சக்திகள் அல்லது எதிரிகளாக இருக்கின்றனர். முஸ்லிம்களிடத்தில் ஒற்றுமை இல்லை என்பதை நன்கு அறிந்த பிறகுதான் அவர்கள் இதுபோன்ற செயல்களை செய்கின்றனர் அல்லது அறிக்கைகளை கொடுக்கின்றனர். இங்கு நான் கனடா நாட்டு பிரதமரை நிச்சயம் பாராட்டும் வகையில் குறிப்பிட விரும்புகின்றேன். அவர் பிரான்ஸ் நாட்டு அதிபரின் அறிக்கைக்கு பதிலாக மிகவும் நல்ல அறிக்கை ஒன்றை கொடுத்துள்ளார்கள். இவை அனைத்தும் தவறாகும். அவ்வாறு செய்யக்கூடாது. ஒருவர் மற்றவரின் உணர்வுகளையும் மார்க்க பற்றையும் மார்க்க தலைவர்களின் கண்ணியத்தையும் கருத்தில் கொண்டு நடக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். உலகின் மற்ற நாட்டின் தலைவர்களும் கனடா நாட்டின் பிரதமரின் சிந்தனை மற்றும் அறிக்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்பவர்களாக இருந்து உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக செயல்படுபவர்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று தோன்றுகின்றது. எவ்வாறு இருப்பினும் கனடா நாட்டு பிரதமர் இந்த வகையில் பாராட்டுக்குரியவராவார். அவருக்காக நாம் துஆவும் செய்ய வேண்டும்.
அல்லாஹ் அவரது உள்ளத்தை மேலும் திறப்பானாக. எவ்வாறு இருப்பினும் முஸ்லிம்களிடம் ஒற்றுமை இல்லை என்பது வெளிப்படையாகும். அதன் காரணமாக இவை அனைத்தும் நடைபெறுகின்றன. முஸ்லிம்களின் ஒவ்வொரு நாடும் மற்றொரு நாட்டிற்கு எதிராக உள்ளது. பிரிவினையானது உலக நாடுகளுக்கு இதனை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதாவது முஸ்லிம்களிடம் ஒற்றுமை இல்லை என்பது வெளிப்பட்டு விட்டது. முஸ்லிம்கள் ஓரணியில் இருக்கின்றார்கள், ஓர் இறைவனையும் ஒரு தூதரையும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், அதற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை உலகம் அறிந்திருந்தால் முஸ்லிம் அல்லாத நாடுகள் இதுபோன்ற செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கேலி சித்திரத்தை வெளியிடும் தைரியம் எந்த பத்திரிகைக்கும் ஒருபோதும் வந்திருக்காது. சில ஆண்டுகளுக்கு முன்பாகவும் டென்மார்க் மற்றும் பிரான்சில் இதேபோன்று கேலி சித்திரம் வரையப்பட்டது. தற்காலிகமாக கூச்சல் செய்து அவர்களின் பொருட்களை புறக்கணிக்க வேண்டும், அதனை வாங்கக்கூடாது என்ற அறிவிப்பை செய்துவிட்டு மற்றவர்கள் அமைதியாகிவிட்டனர். சில மாதங்களில் அவர்கள் மௌனமாகிவிட்டனர். அப்போதும் கூட அஹ்மதியா ஜமாத் தான் சரியான எதிர்வினை ஆற்றியது. அவர்களுக்கு மத்தியில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய வரலாற்றை எடுத்து வைத்தது. அதனை கல்வியறிவு படைத்த ஏராளமான நபர்களும் அந்நிய தலைவர்களும் பொதுமக்களும் பாராட்டினர். மேலும் அதனை மிகவும் விரும்பினர். நாம் இன்றும் இதே பணியை தான் செய்து வருகின்றோம். சில பெயர் தாங்கி நபர்களின் இஸ்லாத்தின் பெயரால் செய்யப்படும் செயல்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தின் பெயரை கொடுக்காதீர்கள். ஒரு நபரின் தவறான செயலை இஸ்லாத்தின் போதனையாகவும் மேலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனைக்கான காரணமாகவும் ஆக்கிவிட்டு பின்னர் தனது மக்களை அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்வதும் ஒரு நாட்டின் அதிபருக்கு அழகல்ல, ஒரு நாட்டின் அதிபரின் வேலை அல்ல. அந்த நபரின் தவறான செயலை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் இவர்களாகவே இருக்கின்றார்கள். நான் இதற்கு முன்பும் கூறியிருக்கின்றேன், கேலி சித்திரம் வரைவது போன்ற செயல்கள் மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்கின்ற செயல்கள் எந்த வடிவில் இருப்பினும் அதனை தன்மானம் கொண்ட எந்த முஸ்லிமும் சகித்துக் கொள்ள மாட்டார். சில முஸ்லிம்களின் உணர்வுகளை இதுபோன்ற செயல்கள் கிளர்ந்தெழ செய்கின்றன, அவர்களுக்கு ஆத்திரமூட்டுகின்றன. இதன் மூலம் சட்டத்திற்கு எதிராக சில செயல்களை செய்யுமாறு இவர்களே தூண்டுகின்றனர். எவராவது ஒருவர் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டால் அதற்கு முஸ்லிம் அல்லாத இந்த மக்களும் இந்த அரசாங்கங்களும் அல்லது இந்த பெயர் தாங்கி கருத்து சுதந்திரம் தான் பொறுப்பேற்க வேண்டும். இதுபோன்ற செயல்களுக்கு கருத்து சுதந்திரம் என்று பெயர் கொடுக்கவும் படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் முஸ்லிம் அல்லாத உலகம் முஸ்லிம்களின் உணர்வுகளை இவ்வாறு தூண்டிவிடுகின்றன. நான் அப்போதும் முதன்முறையாக இந்த விவகாரம் எழுந்தபோது குத்பாக்களில் ஒரு தொடராக சரியான எதிர்வினை தொடர்பாக கூறியிருந்தேன். நாம் எவ்வாறு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதை விளக்கியும் இருந்தேன். நான் கூறியது போன்று அதனால் மக்கள் மீது மிக நல்ல தாக்கம் ஏற்பட்டது. இன்று வரை நாம் தொடர்ந்து அந்த முயற்சிகளை செய்து வருகின்றோம், அதே வழிமுறைகளை மேற்கொண்டு வருகின்றோம். பின்னர் ஹாலந்து நாட்டின் அரசியல்வாதி ஒருவர் அறிக்கை ஒன்றை கொடுத்தார். அப்போது நான் ஹாலந்தில் குத்பா ஒன்றை கொடுத்தேன். மேலும் அல்லாஹ்வின் தண்டனை கொண்டு அவரை எச்சரித்தேன். அப்போது அவர் நான் கொண்டு விடுவதாக மிரட்டுவதாக ஹாலந்து நாட்டின் அரசாங்கத்திடம் முறையிட்டார். மேலும் நான் இங்கு வருவதை தடை செய்ய வேண்டும் என்று எனக்கு எதிராக ஹாலந்து நாட்டின் அரசாங்கத்திடம் கூறினார். இன்னும் சொல்ல போனால் எனக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என்றெல்லாம் கூறினார். ஆக எவ்வாறு இருப்பினும் நம்மால் இயன்றவரை சட்டத்தின் வட்டத்திற்குள் நின்று கொண்டு இஸ்லாம் மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்திற்கு எதிராக நிகழும் செயல்களுக்கு பதிலளிக்கின்றோம். இனியும் பதிலளித்துக் கொண்டிருப்போம். அதன் தாக்கமும் ஏற்படுகின்றது. சட்டத்தின் வட்டத்தில் இருந்து கொண்டு ஒவ்வொரு அடியையும் நாம் எடுத்து வைக்க வேண்டும். மேலும் எல்லாவற்றையும் விட அதிகமாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். இந்த விஷயங்கள் தான் இதற்கு தீர்வாக நாம் எடுத்து வைக்கின்றோம். நான் கடந்த பல குத்பாக்களில் இதன் பக்கம் கவனமூட்டி இருக்கின்றேன். நமக்கு எதிராக அஹ்மதி அல்லாத உலமாக்கள் கடுமையான அறிக்கைகளை கொடுத்து வருகின்றார்கள். இருப்பினும் இஸ்லாத்தின் பாதுகாப்பிற்காக நாம் இஸ்லாத்தின் உண்மையான போதனையின் ஒளியில் நாம் நமது பணிகளை செய்து கொண்டே செல்வோம். மேலும் செய்து கொண்டே இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் 1 அல்லது 2 4 நபர்களை கொலை செய்ததன் மூலமாக தற்காலிக உணர்வுகள் தணிந்து விடலாம். ஆனால் இது ஒன்றும் நிரந்தர தீர்வாக இருக்க முடியாது. முஸ்லிம் சமுதாயம் நிரந்தரமான தீர்வை விரும்புகின்றது என்றால் அனைத்து முஸ்லிம் உலகமும் ஒன்றுபட வேண்டும். இப்போதும் கூட பிரான்ஸ் அதிபரின் அறிக்கைக்கு பதிலாக துருக்கி நாட்டின் அதிபர் பதிலளித்தார், அல்லது 1-2 நாடுகள் எதிர்வினை ஆற்றின. எனினும் அனைத்து முஸ்லிம் நாடுகளும் ஓரணியில் நின்று எதிர்வினை ஆற்றும் போது ஏற்படும் தாக்கத்தை அந்த அறிக்கைகளால் ஏற்படுத்த முடியாது. துருக்கி நாட்டின் எதிர்வினையினால் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் தனது கூற்றை மாற்றிக்கொண்டதாகவும் தான் கூறியதன் பொருள் இவ்வாறல்ல மாறாக இவ்வாறாகும் என்று கூறியதாக எல்லாம் கூறப்படுகின்றது. எனினும் அவர் அத்துடன்
நாங்கள் என்ன செய்கின்றோமோ சரியாகவே செய்கின்றோம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றார். ஆனால் 54, 55 முஸ்லிம் நாடுகள் ஒரே குரலில் ஒலித்திருந்தால், ஆனால் இவ்வாறு அவ்வாறு என்ற வார்த்தைகளுக்கெல்லாம் இடம் இருந்திருக்காது. அந்நிலையில் பிரான்ஸ் அதிபருக்கு மன்னிப்பு கேட்டு மண்டியிடும் நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும். எவ்வாறு இருப்பினும் நான் சுருக்கமாக இதனையே கூற விரும்பினேன். நீங்கள் துவா செய்யுங்கள். முஸ்லிம் நாடுகள் குறைந்தபட்சம் அந்நியர்களுக்கு மத்தியில் ஒரே குரலாக ஒலிக்கட்டும். பின்னர் அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை நீங்கள் பாருங்கள். நாம் நமது பணிகளை செய்து கொண்டே இருக்கின்றோம், செய்து கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். மஹமதிய மசீகை ஏற்றுக்கொண்டவர்களின் பணி மற்றும் கடமை என்னவென்றால், இஸ்லாத்தின் அழகிய போதனையை உலகத்தின் 4 மூலைகளிலும் பரப்ப வேண்டும் என்பதாகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முகத்தை உலகத்திற்கு முன்னால் காட்ட வேண்டும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் முழு உலகமும் வந்துவிடாதவரை நிம்மதி பெருமூச்சு விடக்கூடாது. நீங்கள் ஏக இறைவனை அடையாளம் கண்டு அநீதிகளை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலம்தான் தப்பிக்க முடியும் என்பதை உலகிற்கு நீங்கள் கூற வேண்டும். சில காலத்திற்கு முன்பாக நான் உலக அரசாங்கங்களின் அதிபர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தேன். சில மாதங்களுக்கு முன்பு இதே கோவிட் காலகட்டத்தில் பிரான்ஸ் அதிபருக்கும் நான் கடிதம் எழுதியிருந்தேன். அதில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சொற்களில் இந்த எச்சரிக்கையையும் செய்திருந்தேன். அதாவது, இந்த தண்டனைகளும் ஆபத்துகளும் அல்லாஹ்வின் புறமிருந்து அநீதிகளின் காரணமாக வருகின்றன. எனவே இதன் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்துவது அவசியமாகும். அநீதிகளுக்கு முடிவு கட்டுங்கள், நீதியை நிலைநாட்டுங்கள், உண்மையை அடிப்படையாக கொண்டு பேசுங்கள். நாம் நமது கடமையை முழுமை செய்துவிட்டோம், முழுமை செய்து கொண்டும் இருப்போம். இனி எவர் விரும்புகின்றாரோ அவர் அதை புரிந்து கொள்ளட்டும் அல்லது புரியாமல் போகட்டும். எனினும் நாம் எல்லா நிலையிலும் முஸ்லிம் சமுதாயத்தை நமது துவாக்களில் மறக்க மாட்டோம். அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரை அடையாளம் கண்டுகொள்ளும் நற்பாக்கியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. பொதுவாகவும் உலகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுபோன்ற விஷயங்களின் மூலம் அவர்கள் இறைவனை விட்டு விலகிக் கொண்டே சென்றால் பிறகு அழிவை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் எஞ்சியிருக்காது. உலகத்தை அல்லாஹ்வின் ஏகத்துவத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக நாம் பொதுவாக முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் கொண்டு வர வேண்டும். இதுதான் தஹ்ரீக் ஜதீத் சந்தாவின் நோக்கமுமாகும். அல்லாஹ் நமக்கு அதற்கான நல்வாக்கியத்தை வழங்குவானாக. அது மட்டுமல்லாமல் உலகத்தின் பொதுவான நிலைமைகளுக்காகவும் துவா செய்ய வேண்டும். இவர்கள் மிக வேகமாக அழிவின் பக்கம் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொற்று நோயிலிருந்து வெளியேறிய பிறகு மற்றொரு ஆபத்து உலகப் போரின் வடிவில் அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் உலகிற்கு அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. மேலும் ஏக இறைவனை அடையாளம் கண்டுகொண்டு அவனுக்குரிய உரிமைகளை வழங்குவர்களாக அவர்கள் ஆகட்டுமாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.